everybody. Hi. Welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ விசிபிளா இருக்கா, கிளியரா இருக்கா? Everybody smash the like button. So எல்லாருமே ரொம்ப most awaited-ஆ வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு கிளாஸ் தான் இது, which is chapter 11 உடைய most important ஆன reactions எல்லாமே இப்போ நம்ம படிக்க போறோம். Okay? So ரெடியா? எல்லாருமே பக்காவா சூப்பரா படிக்க ரெடியா? அண்ட் பயங்கர குயிக்கா இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து குயிக்கா இருக்க போகுது. ஓகே, ரெடியா? இன்னைக்கு கிளாஸ் வந்து சூப்பர் குயிக்கா இருக்க போகுது. ரெடியா? எஸ், ஓகே. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். எதுக்கு அது அப்படின்னா, யூடியூப்ல எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஆட் வந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். எக்ஸாம் டைம் அப்போ டவுட் சால்வ் பண்றதுக்கு கண்டிப்பா ஆள் இருக்காது. ஸோ இன்னும் ஒரு வாரத்துல ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் வச்சுட்டு யார்கிட்ட போயிட்டு டவுட் கேட்பீங்க. அதனால தான் உங்களுக்கு நாங்க வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாவே நம்ம வேதாந்து ஆப்ல ஆடே இல்லாம நீங்க பார்க்கலாம். யூடியூப்ல இல்லைன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுக்க நீங்க காசு கட்டணும் யூடியூபுக்காரனுக்கு. அதுக்கு பதிலாக நம்ம வேதாந்து ஆப்ல ஃப்ரீயாவே நீங்க வந்து எந்த ஒரு ஆடுமே இல்லாம படிக்கலாம். பிளஸ் 24/7 டவுட் சால்விங் ஃபீச்சரும் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன். யூ கேன் கிளிக் பை நவ். அகெயின் போயிட்டு பை நவ் கிளிக் பண்ணுங்க. மொபைல் நம்பர் போடுங்க, ஓடிபி போடுங்க. வேதாந்து ஆப்ல போயிட்டு மை கோர்சஸ்ல போயிட்டு நீங்க கிளாஸஸ் கவனிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ யூடியூப்ல உங்களுக்கு வியூஸ் காட்டாது, ரொம்ப கம்மி பேர் தான் கிளாஸ் கவனிக்கிற மாதிரி காட்டும். ஏன்னா எல்லா பசங்களும் ஆப்ல இருந்து கிளாஸஸை கவனிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லிசனிங் த கிளாஸ் ஃப்ரம் ஆப். ஓகே, சரியா? ஓகே பசங்களா, ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஃபுல் 90 people are in live. Everybody smash the like button. ஓகே, ஸோ ஃபுல் ஃபோக்கஸோட ஆரம்பிச்சிடலாமா? ஓகேவா? சூப்பர். ஸோ வாங்க, இது எல்லாத்துக்குமே நான் நோட்ஸுமே ஆப்ல அப்லோட் பண்ணிடுவேன். நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் ஆப்ல வந்து பிடிஎஃப் எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா யூடியூப்ல பிடிஎஃப் தரத்துக்கான ஒரு ஃபெசிலிட்டி யூடியூப்ல இல்லை. அப்போ ஆப்ல தான் பிடிஎஃப் உங்களை நாங்கள் தர முடியும். சரியா? அதனால எல்லாருமே கிளாஸ் முடிச்சுட்டு ஆப்ல வந்து பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வாங்க ஆரம்பிப்போம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோமா? 12th உடைய சாப்டர் 11 உடைய ஆல் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எழுதி டைம் வேஸ்டே கிடையாது, டைரக்டா நம்ம வந்து ரியாக்ஷனுக்குள்ள போயிடுவோம் டுடே. ஓகே, ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். ஸோ CH2OH, CHOH, CH2OH இதுதான் நம்மளோட கிளிசரால். சரியா? அதுல இந்த சைடு HOH ஒரு வாட்டர், இந்த சைடு H2O ஒரு வாட்டர். ஸோ 2 வாட்டர் நமக்கு வந்து வெளியே போயிடுது. 2 molecules ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா வெளியே போயிடுது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதுதான் வந்து என்னது, நம்ம டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as டீஹைட்ரேஷன். சரியா? ஸோ அந்த 2 molecules ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? CH2, CH, COHக்கு பதிலா CHO. அதுதான் நம்மளோட ஆக்ரோலின். இங்க ஏன் டபுள் பாண்ட் வந்தது? எப்பயுமே கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பாண்ட் கம்மியாகுது. ஏன்னா இங்க பாருங்க OH போயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பாண்ட் போட்டோம்னா சேம் சூப்பர் ஸ்டேபிளா நமக்கு கிடைச்சிடும். இதான் ஆக்ரோலின். இதுல நம்ம யூஸ் பண்ற KHSO4 யூஸ் பண்ணலாம், கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டுமே என்னது, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இன்னைக்கு கிளாஸ்ல நான் குவிஸ் क्वेश्चंस கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டு பேருமே யாரு, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா என்ன, வாட்டரை ரிமூவ் பண்ணும். ஸோ கிளிசரால டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், ஆக்ரோலின் கிடைக்கும். ஓகே, எல்லாரும் கிளாஸ் மட்டும் கவனிங்க. டு நாட் டேக் நோட்ஸ். யாரும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். இந்த நோட்ஸை நான் பிரிண்டபிளா உங்களுக்கு தரேன். இதே நோட்ஸை பிரிண்டபிளா தரேன். சரியா?
ஓகே சூப்பர். ஒரு ரியாக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்த ரியாக்ஷன் நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். எவ்ரிபடி பிரெயின்ல ஏத்திக்கோங்க, எனக்கு வாயால ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, தப்புல நான் இருக்கேன்னு நினைச்சிட்டு வாயை திறந்து ரிப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்க பிரெயினுக்கே நீங்க சொல்றது உங்க காதுலயே வந்து விழும். நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். வாட் டு யூ மீன் பை நைட்ரேஷன்? NO2 குரூப்பை போயிட்டு ஆட் பண்றதுக்கு பேர் தான் நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, NO2 குரூப்பை போயிட்டு ஆட் பண்றதுக்கு பேர் தான் நைட்ரேஷன். NO2 நைட்ரோ குரூப் போயிட்டு ஆட் ஆகும். ஓகே, இப்போ ஃபீனால் எடுத்துட்டு இருக்கோம். ஃபீனால்ல நைட்ரோ குரூப் எங்கெல்லாம் ஆட் ஆகுது? பாரா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன். பக்கத்து பொசிஷன்லயும், ரெண்டு பக்கத்து பொசிஷன்லயும், ஆப்போசிட் பொசிஷன்லயும் 3 NO2 குரூப் போய் ஆட் ஆகுது. இப்ப இந்த நைட்ரேஷன் பண்றதுக்கு என்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணணும்? கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடும். கான்சென்ட்ரேட்டட் HNO3யும் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரியா? ஓகேவா? எஸ், கிளியரா? சூப்பர். ஸோ 298 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். இங்க கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் என்ன தெரியுமா? செகண்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், சிக்ஸ்த் பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இருக்கு. 3 நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ 2 4 6 ட்ரைநைட்ரோ ஃபீனால் ஆர் பிக்ரிக் ஆசிட் ஆர் பிக்ரிக் ஆசிட். சரியா? let us do something called as cumulative revision. அது என்ன மேம் cumulative revision? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் படிச்சுட்டு இப்ப செகண்ட் ரியாக்ஷன் படிக்கிறோமா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து செகண்ட் ரியாக்ஷன் படிப்போம். தேர்ட் ரியாக்ஷன் போடுறப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரிவைஸ் பண்ணிட்டு செகண்ட் ரியாக்ஷன் ரிவைஸ் பண்ணிட்டு தேர்ட் ரியாக்ஷன் படிப்போம். சரியா? ஓகே. ஸோ கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் KHSO4 இவங்கெல்லாம் யாரு? ஆன்சர் வந்து எனக்கு நீங்க ஃபுல்லா கூட டைப் பண்ண வேண்டாம். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா டீன் போடுங்க போறோம், நான் புரிஞ்சுப்பேன். ஷார்ட்டா போடுங்க, ஃபாஸ்டா சாட்ல. கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடோ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோ யூஸ் பண்ணோம்னா, சாரி கான்சென்ட்ரேட்டட் KHSO4 நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? வாட்டர் ரிமூவ் ஆகும். கரெக்டா? வாட்டர் ரிமூவ் ஆகும். கிளிசரால்ல வாட்டரை ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அந்த ப்ராடக்ட் பேர் என்ன? அந்த ப்ராடக்ட்டோட பேர் என்ன? கிளிசரால்ல we are removing water. அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு ஆக்ரோலீன். அவ்வளவுதான், ஆக்ரோலீன். ஓகே, சூப்பர். இப்போ நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால்ல 1 minute கைஸ். சாரி, நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால்ல நமக்கு ஃபீனால்ல 3 NO2 குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். 3 NO2 குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். அதுக்கு பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராடக்ட்? வெரி குட். என்னது? பிக்ரிக் ஆசிட். ஓகே, இட் இஸ் பிக்ரிக் ஆசிட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரேஷன் அப்படின்னா என்ன குரூப் போய் ஆட் ஆகும்? என்ன குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகிறதுக்கு பேரு நம்ம வந்து நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகிறதுக்கு பேரு நைட்ரேஷன். வெரி குட். NO2 குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். சரியா? ஓகே, இப்போ அகைன் பாருங்க. கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? வாட்டர் ரிமூவ் ஆகும். மறப்பீங்களா? வாட்டர் ரிமூவ் ஆகும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணல. We are taking concentrated sulfuric acid and then nitric acid, concentrated nitric acid. HNO3 தான் நான் இப்படி எழுதிக்கிறேன். HNO3 nitric acid தான் HONO2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். So that கிளிசரால்ல இருக்கிற ஹைட்ரஜனும் நைட்ரிக் ஆசிட்ல இருக்கிற OH சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். அப்ப CH2O NO2 CHO NO2 CH2O NO2.
ஹைட்ரஜனுக்கு பதிலா NO2 குரூப் போய் ரீப்ளேஸ் ஆகும். இதோ பாருங்க, நைட்ரேஷன் தான், இதுவும் நைட்ரேஷன் தான், இதுவும் நைட்ரேஷன் தான். சரியா? ஓகேவா? சூப்பர். சோ 1,2,3 ட்ரைநைட்ராக்சி புரோபேன். ஓகே, அடுத்துப்பா கிளைகாலுடைய டீஹைட்ரேஷன். கிளிசரால்ல 3 OH குரூப் இருக்கும். சரியா? கிளைகால்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 OH குரூப் தான் இருக்கும். இப்ப CH2OH CH2OH 773 கெல்வின்ல ஹீட் பண்றேன். இப்போ நான் ஏதோ ஒரு பொருளை ஹீட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு வந்து காணா போயிடும், வத்தி போயிடும் இல்லையா? சோ அதான் நடக்குது. HOH வாட்டரா வெளியே போயிடும். அப்ப அந்த ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணி எழுதிடுங்க. HOH வாட்டரா வெளியே போயிடுச்சுன்னா இந்த ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணி எழுதிடுங்க. கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் பேர் என்ன? ஆக்சிரேன். கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன? ஆக்சிரேன். ஓகேவா? ஆக்சிரேன். வெரி குட். அடுத்துப்பா நம்மளுடைய கிளைகால் இருக்கு. நம்மளுடைய கிளைகால் இருக்கு. இந்த கிளைகால் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றேன். ஆன்ஹைட்ரஸ்னால என்ன தெரியுமா அர்த்தம்? நோ வாட்டர், நோ மாய்ஸ்சர், அது அப்படியே ட்ரையா இருக்கும். ஆனா அது நீங்க எங்கேயாவது ஒரு ஓப்பன்லயோ இல்ல வேற ஏதாவது கெமிக்கல் கூட ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது சுத்தி இருக்கிற தண்ணியை அப்சார்ப் பண்ணிக்கும். அது ரொம்ப ட்ரையா இருக்கும், ஆனா சுத்தி இருக்கிற தண்ணியை அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அப்படிதான் அது என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற HOH வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்குது. சோ எனக்கு இங்க என்ன கிடைக்குது? CH2 CHOH CH2 CHOH. இங்க கார்பனை சுத்தி எப்பயுமே 4 பாண்ட் இருக்கான்னு பார்த்துட்டே வருவேன். அப்படிதான் எனக்கு இங்க டபுள் பாண்ட். ஆனா இங்க பாரு, இது என்ன காம்பவுண்ட்? ப்ராப்பரா இல்லையா? சோ இட் இஸ் அண்டர்கோயிங் டாட்டோமரைசேஷன். டாட்டோமரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஐசோமர்ப்பா. ஒன்றும் இல்லை, பஸ்ல போறீங்க, சீட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போல, ஆனா நீங்க இங்க வாங்க நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போல, கிளாஸ்ல பெஞ்சை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போல, அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அங்க போயிடுது. அவ்வளவுதான். ஹைட்ரஜன் அங்க போயிடுச்சுன்னா CH3 ஆயிடும். இது CH3 ஆயிடுச்சுன்னா இங்க டபுள் பாண்டே தேவையில்லை, சிங்கிள் பாண்ட் ஆயிடும். இது CHO. So CH3 single bond CHO. We get ethanol aldehyde as the product. Okay, we get aldehyde as the product. இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் மேம்? சூப்பர் கிளியர் மேம். பயங்கர பக்காவா எனக்கு வந்து கிளியர் அப்படிங்கிறவங்கலாம் யார்? எக்ஸ்பிளனேஷன் எழுத வேண்டாம். யா, இப்ப கூட தீமினல் ஜாயின் பண்ணிக்கலாம். You can join terminal even now. Okay, so இங்க பாருங்க, ஃபீனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா catalytic hydrogenation or reduction. hydrogenation அப்படின்னா என்ன தெரியுமா? ஹைட்ரஜனை போய் ஆட் பண்றதுக்கு பேர் தான் ஹைட்ரோஜினேஷன். சரியா? இல்லனா வந்து அதை தான் நம்ம வந்து ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நிக்கல் இந்த இடத்துல எனக்கு என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ நிக்கல் வந்து நமக்கு என்னவா வந்து ஆக்ட் ஆகுது? நிக்கல் வந்து ஒரு கேட்டலிஸ்ட். அந்த ரியாக்ஷனை ஸ்பீடாக நடக்க வைக்கிறதுக்காக வந்து இருக்கிறது தான் வந்து இந்த நிக்கலோட வேலை. ஓகே, ஸோ 160 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்றேன். ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகணும். எங்க போய் இந்த 3 ஹைட்ரஜன் 3 2s are 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எங்கெல்லாம் போய் ஆட் ஆகும்? எல்லா கார்னர்ஸ்லயும் போய் ஆட் ஆயிடும். பிகாஸ் ஆல்ரெடி யூ நோ தட் ஆல் தீஸ் corners have hydrogen. நம்ம கண்ணுக்கு தான் இங்க நம்ம எழுதலையே தவிர ஆல்ரெடி இங்க எல்லா கார்னர்லயும் ஹைட்ரஜன் இருக்கு. இப்ப இந்த 6 ஹைட்ரஜனும் போய் இங்க ஆட் ஆவறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தோ பாருங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எனக்கு ஹைட்ரஜன்ஸ் போய் ஆட் ஆயிடும். ஓகே, சோ அந்த இடத்துல எனக்கு டபுள் பாண்டே தேவையில்லை. ஏன்னா ஹைட்ரஜன் தானே பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. So you can break all the double bond. So you can break all the double bond. Okay, double bond லாம் break பண்ணிடுங்க. ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடும். So இதுதான் சைக்ளோஹெக்சனால். So ஃபீனால ரெடியூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் டபுள் பாண்ட்லாம் தூக்கிடு, அவ்வளவுதான். ஃபீனால ரிடக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? டபுள் பாண்ட் எல்லாம் தூக்கிடு, அவ்வளவுதான். சைக்ளோஹெக்சனால் ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்து
தாலின் ரியாக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன क्वेश्चन ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம். உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போறேன். என்ன தெரியுமா? கிளைகால டீஹைட்ரேஷன் பண்றேன்ப்பா. 773 கெல்வின்ல கிளைகால ஹீட் பண்றேன். அப்ப எனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? ஃபாஸ்டா, குயிக்லி. மிட் டர்ம் அடுத்து குவார்டர்லிக்கு படிக்க வேண்டியதான். ஆக்ரோனின் இல்லப்பா, கிளைகால். Very good. We'll be getting oxyrane நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரியா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலின் ரியாக்ஷன். ஓகே அக்கா என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னடா காப்பாற்ற முடியும்? தாலின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஃபினாப்தலீன் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ப்ராசஸ் தான். எதுல ஜாயின் பண்றதுக்கு என்ன பெனிஃபிட்னு கேக்குறீங்க கிட்ஸ் டைம். தாலின் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீனால் இருக்கு இல்லையா? ஸோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா தாலிக் ஆன்ஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்றேன். ஃபீனாலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா தாலிக் ஆன்ஹைட்ரைட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். பை கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட வேலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட வேலை என்ன? இட் வில் டூ டீஹைட்ரேஷன். வாட்டர் அது வந்து எலிமினேட் பண்ணும். ஸோ இதோ பாருங்க இது எப்படி வரையிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனிச்சிங்க அப்படின்னா ஓகே ஃபீனால் வரைஞ்சுக்கோங்க. சாரி பென்சீன் வரைஞ்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு வீடு போட்டுக்கோங்க. வீடுன்னா என்ன? ஒரு பென்டகன் வரைஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எரேசரை வச்சு இந்த ஒரு கார்னரை கட் பண்ணி அங்க ஆக்சிஜனை போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் போட்டிங்களா? இப்போ மீதி 2 கார்னர்லயும் டபுள் பாண்டட் ஆக்சிஜன் போடுங்க. இதுதான் வந்து என்னது? தாலிக் ஆன்ஹைட்ரைட். இதுதான் வந்து தாலிக் ஆன்ஹைட்ரைட். ஓகே இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா I am reacting it with 2 molecules of phenol. phenol அப்படியே கவுத்து போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபீனால்ல இருக்கிற பாரா ஹைட்ரஜன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடுவாங்க. இவங்களை அப்படியே வாட்டரா எலிமினேட் பண்ணிட்டு இந்த 2 பேரை இந்த 2 பாண்ட்ல ஜாயின் பண்ணுங்க. பண்ணா அதான் ப்ராடக்டா கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஃபினாப்தலீன். இங்க பாருங்க இது பிடிச்சி 2 ஃபீனாலும் தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான். வெரி குட். அடுத்துப்பா நெக்ஸ்ட் பாருங்க preparation of glycol. This is one of the very important reaction. Okay, this is one of the very important reaction. Okay, மினல் பேட்ச்ல இப்ப ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட்? அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து நீங்க ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே மினல் பேட்ச்ல எவ்ரிடே சாயந்தரம் ஆனா லைவ் கிளாஸ் நடக்கும். என்ன ஆனாலும் நடக்கும். ஓகே யூடியூப்ல கூட உங்களுக்கு நாங்க எப்பெல்லாம் ஃப்ரீயோ அப்பதான் வந்து நடத்துவோம். பட் மினல்ல ப்ராப்பரா லைவ் கிளாஸ் நடக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் நீங்க ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து 24/7 டவுட் சால்விங் இருக்கு. எல்லா பிடிஎஃப்யும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் ஃபுல்லா தேவையான எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு நாங்க உள்ள ஜாயின் பண்ண உடனே கொடுத்துருவோம். மினல் கிளாஸ்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் அண்ட் சைட் क्वेश्चंस எல்லாம் நடத்துவோம். சரியா? எஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால். ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன எது கூட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா பேயர்ஸ் ரியேஜென்ட் கூட. இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா? அது என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா இட் இஸ் கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMnO4. ஓகே கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகே ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 கார்பன்லையும் ஒவ்வொரு OH குரூப் ஆட் ஆகும். இங்க பாரு லைஃப்ல ஒன்று வேணும்னா ஒன்று இழந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகணும்னா ஒரு பாண்டு பிரேக் ஆயே தீரணும். சரியா? ஸோ அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி தான் நமக்கு அந்த OH குரூப்ஸ் போய் ஆட் ஆகுது. அப்படிதான் நமக்கு என்ன கிடைக்குது? இந்த கிளைகால் கிடைக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட்? கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMnO4. கோல்டு டைல்யூட்
ஆல்கலைன், KMnO4 தான் நம்மளோட பேயர்ஸ் reagent. ஓகேவா? சூப்பர். அடுத்துப்பா. நெக்ஸ்ட் ஒரு குட்டி குவிஸ் வச்சுக்கலாமா? ஓகே. இப்போ ஃபீனால கேட்டாலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஃபீனால கேட்டாலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஃபீனால கேட்டாலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணா 𝐶𝐶𝐻𝐿 சைக்ளோஹெக்சனால் கிடைக்கும். அதாவது டபுள் பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால். ஓகே, இப்போ வந்து மேம் கிளிசராலை எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க பார்க்கலாமா? இதோ பாருங்க, நான் அதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கிளிசரைல் பால்மிடேட் எடுத்துக்கிறேன். இந்த கிளிசரைல் பால்மிடேட் உடைய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதாவது CH2O CHO CH2O கிளிசரால் மாதிரியே தான் ஆரம்பிக்கும். ஓகே, ஹைட்ரஜனுக்கு பதிலா. ஆனால் நமக்கு அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா CO, மூணுத்துலையுமே CO 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 போட்டுக்கோங்க. CH2 14 times, CH2 14 times, CH2 14 times. ஓகே, CH3 CH3 CH3. ஓகே, இதுதான் நம்மளுடைய கிளிசரைல் பால்மிடேட். இதுதான் நம்மளோட கிளிசரைல் பால்மிடேட். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? we are reacting it with sodium hydroxide. 3 moles of sodium hydroxide கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, அப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த NaOவும் இந்த குரூப்பும், இந்த ஆரஞ்சு குரூப் அப்படியே நமக்கு வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு பாரு. NaO CO CH2 14 times CH3 வரிசையா எழுதிருக்கேன். NaO CO CH2 14 times CH3. ஓகே, இது வந்து நமக்கு 3 times வெளியே போயிடுச்சு. மீதி என்ன இருக்கு? ஒயிட் கலர் பாருங்க. CH2OH CH2 CHOH CH2OH. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்மளுடைய கிளிசரால் ப்ரிப்பரேஷன். இதுதான் நம்மளுடைய கிளிசரால் ப்ரிப்பரேஷன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் SN ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா SN ரியாக்ஷன் ஓகே ஆஃப் ஆல்கஹால். ஸோ பாருங்க, CH3 CH2OH. வாட் இஸ் திஸ்? எத்தனால். ஓகே, அது வந்து என்னது? எத்தனால். ஸோ எத்தனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு HBr கூட ரியாக்ட் பண்ணுது. எத்தனால் வந்து என்ன ஆகுது? இங்க பாரு. இப்ப யாருக்கெல்லாம் நான் இப்ப நடத்துற क्वेश्चंस மட்டும் படிச்சா போதுமான்னு தோணுது? ஃபார் ஹவு மெனி ஆஃப் யூ மேம் நீங்க இப்ப நடத்துற क्वेश्चंस மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு வந்து we are getting some doubts. ஒரே ஒரு உண்மை சொல்லவா? 11th சாப்டர் மட்டும் ஃபுல்லா தான் படிக்கணும். 11th சாப்டர் மட்டும் ஃபுல்லா தான் படிக்கணும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ல எங்க இருந்து எப்படி வேணா क्वेश्चंस வந்து கேட்பாங்க. அட்லீஸ்ட் திஸ் 11th சாப்டர் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு தான் வரணும். ஓகே, பட் 11th சாப்டர் என்னால படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸை மட்டுமாச்சு பார்த்துட்டு போகணும். அட்லீஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டுமாச்சு பார்த்துட்டு போகணும். 3 சாப்டர் நீங்க ஒரு ரியாக்ஷன் கூட விடாம படிக்கணும். அதுதான் சாப்டர் 11 12 13. இது மூணும் நீங்க ஃபுல்லா படிக்கணும். இது 3 மட்டும்தான். 15 சாப்டர்ல நமக்கு எந்த 3 சாப்டர் மிகப்பெரிய ஒரு ஆப்பு இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த 3 சாப்டர் தான். சரியா? பட் என்னால படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் மண்டையில நிக்க மாட்டேங்குது, லாஸ்ட் மினிட்ல நான் ரிவைஸ் பண்ணிக்க இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். ஓகே,
வாங்க CH3CH2OH இதெல்லாம் என்னது ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸை HBr கூட ரியாக்ட் பண்றேன். இது ரியாக்ஷன் பேரு புரோமினேஷன். OH குரூப்பை புரோமின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். OH குரூப்பை தூக்கிட்டு புரோமின் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்க PCl3SOCl2 இவங்கெல்லாம் யார் தெரியுமா? யூ கேன் see there phosphorus trichloride, phosphorus pentachloride and then thionyl chloride SOCl2. ஓகே, இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா they are all chlorinating agents. okay, they are all chlorinating agents. okay, so OH குரூப்பை வந்து அது என்னவா வந்து மாத்திரும், குளோரினா வந்து மாத்திரும். எங்கெல்லாம் OH குரூப் இருக்கோ அதை தூக்கிட்டு குளோரின் போடணும். எப்போ? when you see phosphorus trichloride, phosphorus pentachloride and thionyl chloride இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், எங்கெல்லாம் வந்து நீங்க OH குரூப் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து குளோரினா ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதை தான் இங்கே பண்ண போறீங்க. OH குரூப் தூக்கிட்டு குளோரின், OH குரூப் தூக்கிட்டு குளோரின். இதே HBr இருந்துச்சுன்னா அது புரோமினேஷன். ஓகே, அது வந்து புரோமினேஷன். ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க எலிமினேஷன் ரியாக்ஷன், பீட்டா எலிமினேஷன் which is also called as இங்க இருக்கக்கூடிய இந்த dehydration reaction, which is also called as the dehydration reaction. okay, ஓகே, டீஹைட்ரேஷன். ஆனால் இந்த டீஹைட்ரேஷன் எப்படி நடக்குது? அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ தட் ஐ எம் கோயிங் டு டூ த சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, KH2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் at 443 கெல்வின்ல நான் வந்து என்ன பண்ணுறேன், ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ OH குரூப்பு, ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய அந்த OH குரூப்பும் இது அதாவது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் பீட்டா ஹைட்ரஜன். ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜனும் OHம் வாட்டரா வெளியே போயிடும். அதனால நமக்கு கிடைக்கிற இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஈத்தீன்ஸ், ஆல்கீன்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அதனால தான் இதை பீட்டா எலிமினேஷன் டீஹைட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா பீட்டா ஹைட்ரஜன் OH குரூப் கூட சேர்ந்து வெளியே போறதுனால. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் பாருங்க, ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னது, ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஸோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்ல நம்ம என்ன பண்றோம் கவனிங்க, CH3 CH CH3 OH. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ், பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷியரி ஆல்கஹாலா? CH2OH இருந்துச்சுன்னா பிரைமரி ஆல்கஹால். ஓகே, CHOH அப்படின்னு இருக்குன்னா இட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். COH அப்படின்னு இருக்குன்னா தட் இஸ் டெர்ஷியரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும், ஆல்டிஹைடு கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும். இங்க இருக்கிறது என்ன ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், அதாவது CHOH இருக்கு. அப்போ செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்றப்போ CO கீட்டோன் நமக்கு கிடைக்கும். சரியா, கீட்டோன் நமக்கு கிடைக்கும். ஸோ கவனிங்க, செகண்டரி ஆல்கஹால்ஸ் நம்ம ஆக்சிடைஸ் பண்றப்போ C டபுள் பாண்ட் O கீட்டோன்ஸ் கிடைக்கும். இப்போ வாட் யூ ஷுட் பி டூயிங் ஹியர் பார்க்கலாமா? எஸ், கவனிங்க. இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் தோ இங்க இருக்கிற ரெண்டு குளோரினும் சேர்ந்து 2 molecules of HCl வெளியே போயிடும். 2 molecules of HCl வெளியே போயிடும். Thank you.
லூனார் கேர்ள். யாரெல்லாம் இன்னும் தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணல அவங்கலாம் லூனார் கேர்ளுடைய மெசேஜை வந்து பாருங்க. such a genuine feedback from தீமினல் batch student. ma'am sorry for the disturbance எல்லாம் ஒன்றும் இல்லடா கண்ணா. saying for real guys, if you aren't joined தீமினல், just come on, cause it had some doubts. I had some doubts in chapter 11 and night before I watched the recording and understood it clear. அதே தான் உங்களுக்கு வந்து இல்லை ஒரு சூப்பர் கிளாரிட்டி வேணும் படிக்கிறதுல. உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு, யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னா ஜாயின் தீமினல். ஓகே புரியுதா? தீமினல் ஜாயின் பண்ணி அழகாக படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரிஸ்க் எடுக்காமல் மார்க் வாங்கலாம். ஓகே இல்லைன்னா பெரிய ரிஸ்க்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிதைல் சல்ஃபாக்சைடு. ஸோ டைமிதைல் சல்ஃபாக்சைடில் என்ன நடக்குது? இந்த ரெண்டு மித்தைல் குரூப்பும் சல்ஃபரும் சேர்ந்து டைமிதைல் சல்ஃபர் CH2 twice எஸ் டைமிதைல் சல்ஃபரா வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் கார்பனும் ஆக்சிஜனும் மட்டும் சேர்ந்து நமக்கு என்னவா வெளியே போகும்? இதோ பாருங்க, கார்பன் மோனாக்சைடா வெளியே போகும். கார்பன் ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே போயிடும். ஸோ ஆல்கஹாலை டைமிதைல் சல்ஃபாக்சைடு அண்ட் ஆக்சிலில் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ we get aldehyde or ketone. பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா கீட்டோன். அவ்வளோதான். சரியா? ஓகே 1 minute டைம் தரேன், இந்த ரியாக்ஷனை இப்பவே படிச்சு புரிஞ்சிருங்க. சரியா? I give you 1 minute டைம். புரிஞ்சிட்டு கிளியர் அப்படி சாட் பண்ணுங்க.
முடிச்சாச்சா? வெரி குட் சூப்பர். அடுத்து வந்து பாருங்க catalytic dehydrogenation. So catalyst வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம்? dehydrogenation அப்படினா ஹைட்ரஜனை we are removing. okay, catalyst யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம்? ஹைட்ரஜனை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். சரியா? சோ இங்க பாருங்க நம்ம வந்து இங்க ரெண்டு இடத்துல ரெண்டு ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஆல்கஹால் வந்து என்னது? இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஓகே, இந்த ஆல்கஹால் என்னது? this is CHOH is a secondary alcohol. ஓகே, என்ன ஆகுது? டீஹைட்ரோஜனேஷன் அப்படினா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. பேசிக்கலி ரிடக்ஷன் நடக்குது. பேசிக்கலி வந்து பாத்தீங்க அப்படினா ரிடக்ஷன் நமக்கு நடக்குது. ஓகேவா? சோ பிரைமரி ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? நான் சொன்ன மாதிரி ஆல்டிஹைடு குரூப் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும். அவ்வளவுதான். செகண்டரி ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கீட்டோன்ஸ் கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. பிடிஎஃப் தருவேன். நம்ம வேதாந்தா ஆப்ல வந்து நீங்க பிடிஎஃப் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து எஸ்டரிஃபிகேஷன். சோ எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? எஸ்டர்ஸை ப்ரிப்பேர் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்னப்பா ப்ராசஸ் பேரு? எஸ்டர்ஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எஸ்டரிஃபிகேஷன். ஸோ எஸ்டர்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்? ROH. ஓகே, ஆல்கஹால் we are reacting it with acid. ஆல்கஹாலை எடுத்து ஆசிட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்போ ஆல்கஹால்ல இருக்கிற OHும் ஆசிட் கூட இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும்? RCOOR. கரெக்டா? அதுதான் நம்மளுடைய எஸ்டர். ஓகே, சோ எத்தனால் இஸ் ரியாக்டிங் வித் எத்தனாயிக் ஆசிட். HOH வாட்டரா நமக்கு வந்து வெளியே போயிடும். சோ we get மீதி என்ன இருக்கு? CH3COO CH2CH3 we get or CH2CH3 COO CH3 எஸ்டர்ஸ் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகேவா? எஸ். அடுத்துப்பா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால். அதுல நாம இங்க வந்து பாருங்க கிளைகாலை எடுத்துட்டு இருக்கோம். கிளைகாலை எடுத்துட்டு பாஸ்பரஸ் ட்ரை அயோடைடு கூட நான் வந்து என்ன பண்றேன்? ரியாக்ட் பண்றேன். ஓகே, ஸோ PI3 பாஸ்பரஸ் ட்ரை அயோடைடு கூட ரியாக்ட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு OH குரூப்புமே, ஓகே, இந்த ரெண்டு OH குரூப்புமே எனக்கு என்னவா வந்து மாறிடும்? அயோடினா மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அயோடினுமே வெளியில போயிடும். I2வா வெளியே போயிடும். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க அஃப்கோர்ஸ் கார்பனை சுத்தி நமக்கு வந்து என்ன இருக்காது? 4 பாண்ட் வந்து இருக்காது இல்லையா? ஸோ அதனால நமக்கு அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? எஸ். ஸோ அப்படிதான் நமக்கு ஈத்தீன் நமக்கு கிடைக்கும். நைட்ரேஷன் ஆஃப் கிளைகால் அப்படின்னா என்ன? கிளைகாலை NO2 குரூப்பை சப்ஸ்டியூட் பண்றோம். நைட்ரேஷன் பண்ணணும்னா நைட்ரேட்டிங் மிக்சர் நமக்கு வேணும். அந்த நைட்ரேட்டிங் மிக்சர் தான் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் தென் நைட்ரிக் ஆசிட். ஸோ பேசிக்கலி ஹைட்ரஜனை தூக்கிட்டு NO2 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா HOH சேர்ந்து நமக்கு வந்து என்னவா வெளியே போகுது? வாட்டரா வெளியே போகுது. HOH சேர்ந்து வாட்டரா வெளியே போகுது. ஸோ நமக்கு டைநைட்ரோ கிளைகால் ப்ராடக்டா கிடைக்குது. அடுத்தது நான் இதே ஒரு கிளைகால் எடுத்துக்காம what if when I take 2 glycols? ஓகே, what if when I take 2 glycols? இங்க பாருங்க நான் 2 கிளைகால் எடுத்துட்டு இருக்கேன். I am reacting it with concentrated sulfuric acid. அப்ப என்ன ஆகும்னா HOH வாட்டரா வெளியே போயிடும். அப்போ CH2OO ரெண்டு சைட்லயுமே ஆக்சிஜனை ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டு சைட்லயுமே வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஆக்சிஜனை ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1,4 டைஆக்சேன் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். 1,4 டைஆக்சேன் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்ததுல பாருங்க நான் ஒரே ஒரு கிளைகால் மட்டும் எடுத்துக்கிறேன். I am reacting with concentrated sulfuric acid which is a dehydrating agent again. அப்ப HOH வாட்டரா வெளியே போயிட்டு எனக்கு இதோ ஒரே ஒரு ஆக்சிரேன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். இதுவே ரெண்டு எடுத்துக்கிட்டா டைஆக்சேன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க.
Oxidation of glycol with periodic acid. Oxidation of glycol with periodic acid. Okay, and the water plus போட்டு எழுதுவோம்ல அது இல்ல எழுதணும், எழுதினா better. And the water plus போட்டு எழுதுறது better. இல்ல நிறைய பேருக்கு இல்ல chapter 3 அதனால தான் நான் டீச் பண்ணல. டீச் பண்ணனா இல்லையா chapter 3 one shot 12th chemistry chapter 3 Shravanee ma'am search பண்ணி பாருங்க உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்து போலாமா? இப்போ oxidation of glycol with periodic acid. சாட்ல உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தனியா போய் வேற ஏதாவது லைவ் சாட்ல போயிட்டு பேசுங்க, இங்க பேசாதீங்க சரியா? ஓகே, so CH2OH CH2OH, what is this? Glycol. Okay, what is this? Glycol. Okay, அது பாத்தீங்க அப்படின்னா periodic acid கூட react பண்ணுது. react பண்றப்போ நமக்கு என்ன ஆகும்? HiO4 தான் இந்த periodic acid. இப்போ நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன், இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் and then ஒரே ஒரு ஆக்சிஜன் நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? CH2O CH2O HiO3 இருக்கும். HiO3 ஓட ஸ்ட்ரக்சர் இதுதான். இது பரையோடிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இது. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆயிடும் அப்படின்னா அவன் வெளியே போயிடும். நீங்க ஆட் பண்ண ஸ்ட்ரக்சர் வெளியே போயிடும். பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மீதி என்ன இருக்குன்னா CH2OH CH2O. CH2O அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? HCHO ன்னு எழுதலாம். HCHO ன்னு எழுதலாம். So two molecules of HCHO which is formaldehyde, which is formaldehyde. Okay, புரிஞ்சுதா? Yes. அடுத்து Dow's process is a naming reaction again. chlorobenzene எடுத்துக்கிறோம். அதை எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். HClO HCl வெளியே போயிடும். அப்போ ONA போய் சப்ஸ்டிட்யூட் ஆகுமா? அதுதான் சோடியம் ஃபீனாக்சைடு. இப்போ சோடியம் ஃபீனாக்சைடை HCl கூட ரியாக்ட் பண்றப்போ NaMoCl NaCl வெளியே போயிட்டு ஹைட்ரஜன் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? அதுதான் நம்மளுடைய ஃபீனால். ஓகே, அதுதான் நம்மளுடைய ஃபீனால். So 633 Kelvin and 300 bar pressure. Okay. So chlorobenzene is reacting with sodium hydroxide and then we are getting phenol as the product, right? அடுத்து அனிலினை நம்ம ஃபீனாலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? அனிலினை how are we going to convert to phenol? So இதோ பாருங்க, பென்சீன் ரிங்ல NH2 குரூப் இருக்கு. இதுதான் வந்து அனிலின். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இது. NaNO2 in presence of HCl or கரெக்ட் தான். NaNO2 in presence of HCl நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த NH2 குரூப்பை அப்படியே N2Cl ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. இந்த ரியாக்ஷன் பேர் தான் diazotization. இந்த ரியாக்ஷன் பேர் தான் வந்து என்னது? இட் இஸ் diazotization. So NH2 குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு you have to put N2Cl. மறந்துடாதீங்க, when you come across this particular reagents NaNO2 in presence of HCl, நீங்க என்ன பண்ணணும்? NH2 குரூப்பை தூக்கிட்டு N2Cl போடணும். இந்த ரியாக்ஷன் பேர் என்ன? diazotization. இந்த ரியாக்ஷன் பேர் என்ன? it is diazotization. ஓகே, அடுத்து பாருங்க, நான் வந்து இங்க என்ன பண்றேன்? வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன். HCl HCl வெளியே போயிடும். N2 குரூப் வெளியே போயிடும். அப்புறம் இந்த OH மட்டும் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். அப்படிதான் எனக்கு என்ன கிடைக்குது?
ஃபீனால் கிடைக்குது. அப்படிதான் எனக்கு என்ன கிடைக்குது? ஃபீனால் கிடைக்குது. இந்த C6H5N2Cl இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இதுக்கு பேர் தான் என்னது? பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஓகே, அடுத்து பாருங்க, ஃபீனாலை நம்ம எப்படி பென்சீனா மாற்ற போகிறோம். ஸோ இங்கே இருக்க ஃபீனால் இருக்கு, ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக வெளியே போயிடும். அப்போ எனக்கு மீதி பென்சீன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபீனாலை ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணால் ஜிங்க்கும் ஆக்சிஜனும் ஜிங்க் ஆக்சைடாக வெளியே போயிட்டு பென்சீன் மட்டும்தான் இருக்கும். ஃபீனாலை அணுலனா எப்படி மாற்றுவேன்? ஃபீனாலை அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுறேன். HOH வாட்டராக வெளியே போயிடும். NH2 போய் சப்ஸ்டியூட் ஆகுது. இங்கே நம்ம ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடை கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அனிலின் கிடைக்குது, ஈஸி. ஃபீனாலை எஸ்தரா எப்படி நான் கன்வெர்ட் பண்ணலாம்? ஃபீனாலை CH3COCl ஓகே ஆசிட் குளோரைட் குரூப் கூட ரியாக்ட் பண்றேன். HOClலும் HCl வெளியே போகுது. அப்போ இந்த COO CH3CO குரூப் போய் அங்க ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்டர் RCOOR எஸ்டர் குரூப் எனக்கு ப்ராடக்டா கிடைச்சிரும். ஃபீனாலை ஈத்தரா எப்படி நான் கன்வெர்ட் பண்ணலாம்? ஃபீனாலை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஏன்னா HOH வெளியே போயிடும். இப்போ அந்த சோடியம் ஃபீனாக்சைடை மித்தைல் அயோடைடு கூட ரியாக்ட் பண்றப்போ சோடியமும் அயோடினும் சேர்ந்து சோடியம் அயோடைடா வெளியே போயிடும். ஸோ சோடியம் அயோடைடா வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த CH3 குரூப் போய் ஆட் ஆகும். ஸோ ROR which is ether அனிசோல் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். பென்சீன்றீங்களா, OCH3 குரூப் இருந்தா அது வந்து என்னது? இட் இஸ் அனிசோல். ஸோ ஃபீனால்ல இருந்து அனிசோல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலை நான் ஆக்சிடைஸ் பண்றேன். அப்போ 1,4 பென்சோகுயினோன் கிடைக்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா acidified K2Cr2O7 in presence of concentrated sulfuric acid. Okay, acidified potassium dichromate in presence of concentrated sulfuric acid நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ரிடக்ஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்றோம்? நிக்கல் கேட்டலிஸ்ட் 160 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்றோம். ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்றோம். அதானே பேசிக்கலி ரிடக்ஷன். டபுள் பாண்ட்லாம் தூக்கி போட்டுருவோம். சைக்ளோஹெக்சேன் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். கெட்டாலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, இப்போ இதோ பாருங்க, யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆல்சோ. நம்ம வேதாந்தோ ஆப்ல வந்துட்டு நம்ம இதுல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. யூ கேன் டவுன்லோட் த PDF from the link which I have given you. ஓகே, சல்ஃபோனேஷன். ஓகே, சல்ஃபோனேஷன், நைட்ரோசேஷன், நைட்ரேஷன், புரோமினேஷன் இதெல்லாம் படிக்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நைட்ரோசேஷன் அப்படின்னா NO குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபீனால் எப்பயுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா phenol is basically ortho para directors. ஓகே, ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து என்ன? ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் தான் நமக்கு வந்து போயிட்டு சப்ஸ்டியூஷனே நடக்கும். ஸோ ஆர்த்தோ அப்படிங்கிறது வந்து பக்கத்து பொசிஷன். ஃபீனாலுக்கு இது பக்கத்திலே போய் ஆட் ஆகுறது. பேரா அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட் பொசிஷன். ஓகே, what do you mean by para? It is the opposite position. ரைட்? இப்போ நைட்ரோசேஷன் அப்படின்னா NO குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகும். நைட்ரேஷன் அப்படின்னா NO2 குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, நைட்ரேஷன் அப்படின்னாலும் NO2 தான். இப்போ தான் ரெண்டும் ஒன்று தான். சல்ஃபோனேஷன் அப்படின்னா SO3H குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகும் சல்ஃபோனேஷன்ல. புரோமினேஷன் அப்படின்னா BR போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, ஸோ நைட்ரோசேஷன் கவனிங்க, NO குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகும். கரெக்டா? அப்போ நான் நைட்ரோசேஷன் பண்றதுக்கு என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவேன்? ஐ வில் பி யூசிங் HNO2 in presence of 278 Kelvin. நைட்ரேஷனுக்கு நான் என்ன பண்றேன்? இதோ பார்க்கலாம். நீங்க பேராலையும் ஆர்த்தோலையும் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு NO2 குரூப். ஓகே, அப்போ 20% of nitric acid in presence of 298 Kelvin. நைட்ரேஷன் அப்படிங்கிறப்போ போதோ பேரா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன்ல போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். Here we use concentrated nitric acid and concentrated sulfuric acid. Concentrated nitric and sulfuric acid நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அடுத்து சல்ஃபோனேஷன்னா SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும் எங்க ஆர்த்தோலையும் பேராலையும். அப்ப கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் at 280 கெல்வின். புரோமினேஷன்ல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. புரோமின் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்த்தோ அண்ட் பேரால போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். இதுவே புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபேட் ஆர் கார்பன் டெட்ராக்ளோரைட் பாத்தீங்க அப்படின்னா பேராலையும் ஆர்த்தோலையும் தான் நமக்கு வந்து ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். சரியா? 11th தீமில் பேட்ச் எப்போ ஸ்டார்ட்? 11th தீமில் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்டட். லெவன்த் தீமினல் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்டட் கண்ணா. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது இட் இஸ் கோல்ப்ஸ் ரியாக்ஷன் ஆர் கோல்ப்ஸ் ஸ்மித் ரியாக்ஷன். ஷாலோன் ஒரு டவுட்டு எங்கள் ஸ்கூலில் 12th ஆகஸ்ட் 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் 11th படிக்கிறேன், 12th ஜாயின் பண்ணால் 2 இயர்ஸ்க்கு அதில் ரெக்கார்ட் கிளாஸ் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் நாங்கள் 11th 12th 2 இயர் பேட்சில் நாங்கள் 11th போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டீச் பண்ணுவோம். ஏன்னா 11th புரியாமல் 12th புரியவே புரியாது, ரொம்ப கஷ்டம். 11th புரியாமல் 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரியவே புரியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ கவனிங்க, இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது? ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். அதை எடுத்து கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ சோடியம் சாலிசிலேட் கிடைக்கும். அதை திருப்பி நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ சாலிசிலிக் ஆசிட் கிடைக்கும். புரியல? இப்போ புரியும் பாருங்க. இப்போ நம்ம ஃபீனால் எடுத்துக்கிறோம். ஐ எம் ரியாக்டிங் இட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. வாட் வில் ஹேப்பன்? சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ONA சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகே, ஓகே. ஸோ ஃபீனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். அதை நான் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைடு என்ன தெரியுமா சொல்லுது? நான் இங்கே வரேன், ஹைட்ரஜன் அங்கே போயிட்டு சோடியம் இங்கே வந்துட்டோம் அப்படிங்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இங்கே வந்து வரதுனால ஹைட்ரஜன் அங்கே போய்டும், சோடியம் இங்கே வந்துடும். ஸோ ஹைட்ரஜன் வில் கம் ஹியர், சோடியம் வில் கோ தேர். சோடியம் வில் கம் ஹியர் அண்ட் ஹைட்ரஜன் வில் கோ தேர். ஸோ ஹைட்ரஜன் அங்கே போயிடுச்சா, சோடியம் இங்கே வந்துருச்சா, கார்பன் டை ஆக்சைடு COO போய் ஆட் ஆயிடுச்சா. இப்போ இதை நான் அடுத்த ஸ்டெப்பில் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ ஹைட்ரஜன் இங்கே OH அங்கே ஆட் ஆகும். NaO OH சேர்ந்து NaOH வெளியே போயிடும். ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆச்சு அப்படின்னா தோ ஃபீனால்ல ஆசிட் குரூப், இதுக்கு பேர் தான் சாலிசிலிக் ஆசிட். ஃபீனால்ல ஆசிட் குரூப், இதுக்கு பேர் தான் வந்து என்ன ஆசிட்? சாலிசிலிக் ஆசிட். ஓகே, அடுத்து பாருங்க Reamer-Tiemann reaction. What is this Reamer-Tiemann reaction? ஃபீனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா CHCl3 ஓகே கூட ரியாக்ட் பண்றப்போ சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு கிடைக்கும். அதை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ சலிசில் ஆல்டிஹைடு ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ஸோ இங்க பாருங்க, ஃபீனால CHCl3 கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் குளோரினும் HCl வெளியே போயிடும். அப்ப CHCl2 தோ CHCl2 போய் ஆட் ஆகும். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ Naவும் Clம் NaCl வெளியே போயிடும், ஹைட்ரஜனும் Clம் HCl வெளியே போயிடும், ஆக்சிஜன் மட்டும் தான் போய் ஆட் ஆகும். ஸோ இங்க பாருங்க, ஃபீனால்ல ஆல்டிஹைடு குரூப் இருந்தா அது வந்து என்னது? சலிசில் ஆல்டிஹைடு. அது வந்து சலிசில் ஆல்டிஹைடு. ஓகே, அடுத்து பார்க்க போறது இட் இஸ் கப்ளிங் ரியாக்ஷன். ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன் இன் திஸ் கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால we are reacting it with benzene diazonium chloride.
ஃபீனாலை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், we are reacting it with benzene diazonium chloride. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேராஹைட்ராக்சி அசோபென்சீன் கிடைக்கும். எப்படி, இதோ ஃபீனாலும் இங்கே தூங்கிட்டு இருக்கும், பென்சீன் டயசோனியம் குளோரைடும் தூங்கிட்டு இருக்கும். பாருங்க ஃபீனால் பாருங்க தூக்கமா அப்படியே ஃபீனால பேரட்டை போட்டுருங்க, தூங்கிட்டு இருக்கு. C6H5OH பேரால இருக்கிற ஹைட்ரஜனும் இது பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஸோ பென்சீன் N2 C6H5N2Cl C6H5N2Cl. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபீனால இருக்கிற பேராஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வெளியே போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுங்க, யூ கெட் அ ரெட் ஆரேஞ்ச் டை. யூ கெட் அ ரெட் ஆரேஞ்ச் டை. சரியா, அதுதான் பேராஹைட்ராக்சி அசோ பென்சீன். அதுதான் பேராஹைட்ராக்சி அசோ பென்சீன். ஓகே, ஓகே முடிந்தது முடிச்சிட்டோம். கிளாஸ் இஸ் டன். ஓகே சூப்பர். ஸோ வந்து எல்லாரும் வந்து அழகா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, அழகா வந்து பிடிஎஃப் போயிட்டு இப்போவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நான் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சரியா சரியா ஓகே சரி. ஒரு சில கம்பெனி கடமைகள் வந்து இருக்கிறது, அதையும் நான் முடித்துக் கொள்கிறேன். என்னது அப்படின்னா, நம்ம வேதாந்துடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதிலலாம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதாம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து தீமின்னல் கிளாஸ் பற்றி யாருக்கா தெரியாதுன்னா அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அதில் நாங்கள் ஃபுல் போர்ஷன் எல்லாமே சொல்லி தருவோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே சேர்த்து லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், அண்ட் தென் டெஸ்ட் இருக்கும், 24/7 டவுட் சால்விங் இருக்கும், புக் சைடு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இதில் பக்காவாக சொல்லி தருவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். 11th 12th 2 வருஷம்னா 2999, 12th ஒரு வருஷம் மட்டும் ஜாயின் பண்ணணும்னா 2299. ஓகே, அதுக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ 600 அவுட் ஆஃப் 600 நான் வாங்கணும், 200 கட் ஆஃப் நான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ IVSAT அப்படிங்கிறது என்னது, விச் இஸ் இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதுறது மூலமாக எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேதாந்துடைய ஆஃப்லைன் சென்டர்ஸில் உங்களுக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் புக்கை விசிட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். எங்கே இருக்குது நம்ம வேதாந்தா ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்படின்னா இந்த பிளேசஸ்லாம் இருக்குது. இல்லை மேம் எனக்கு நீட்டுக்கு ஆன்லைன் கோர்ஸ் வேணும்னா வெற்றி கோர்ஸ் இருக்குது, அதுக்கு என்ரோல் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஆன்லைன் வேணும்னா வெற்றி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஆஃப்லைன் வேணும் அப்படின்னா புக்கை விசிட் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சரியா கண்ணா? ஓகேப்பா, சரிப்பா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டாடா, பாய் பாய், தேங்க்யூ. ஓகே, பாய் பாய்ப்பா. இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில்